Hello guys, welcome back to our channel Trader Sham Mistake. I'm not a SEBI registered person. உங்கள் ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த சேனலில் லெவல்ஸ் எல்லாம் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரி, இப்போ லாஸ்ட் டே ட்ரேட் டே எப்படி இருந்துச்சுன்னு செக் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை பார்த்துட்டு மண்டேக்கான அனலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம 5th பேசினபடி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்க்கான சான்ஸ் இருக்குதுன்னு பேசியிருந்தோம். அங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு பேசியிருந்தோம். அது நடந்துச்சு. கேப் டவுன் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டிலே டார்கெட் இந்த லெவல் இருக்கும், ஃபஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். அதை அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. க்ளோசிங் வந்து இந்த 5 minutes கேண்டில்லையே க்ளோஸ் வந்து பிலோ இந்த சப்போர்ட் லைனை பிலோ க்ளோஸ் பண்ணதுனால இது நெகட்டிவ் சைடு ஆகிடுச்சு. ஸோ நெகட்டிவ்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பேசணும், ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ட்ரேட் பண்ணலாம் பேசணும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஆச்சு, இதை நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ரீ ஃபாலாக. டார்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 51,450 அப்படின்றத பேசியிருந்தோம். அதுதான் மேஜர் சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஃப்ரீ ஃபாலாக இருக்கலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய டவுன் சைடு இருக்கலான்றத 2 days பிஃபோர் வீடியோஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ ஃபாலாக ஆச்சு. ஸோ இந்த லெவல் நம்ம எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்த்தது இந்த 2 levels தான். ஃபஸ்ட் இந்த லெவல் 51,440, அதுக்கப்புறம் இந்த லெவல் 51,200. பட் இந்த நம்மளோட ஆஃப் அ டே டைம்லேயே பார்த்திங்கன்னா 10:05 வந்து இந்த ஃபுல் இது முடிஞ்சிடுச்சு. நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து பவுன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. 10:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கன்சால்டேஷன் நடக்கும். எல்லாருமே அனலைஸ் பண்ணுவாங்க எந்த சைட் போகலான்னு சொல்லிட்டு. எந்த சைட் ட்ரேட் பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் 2:30 எந்த சைடு மார்க்கெட் ரன் ஆகுதோ அந்த சைடு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் நெகட்டிவ் சைட், செகண்ட் ஹாஃபில் வந்து சைட்வேஸ். 2:30 மேலே நம்ம பார்க்க சொல்ல இவ்வளோ குளோபலே நெகட்டிவ், குளோபல் சைடே நெகட்டிவாக இருக்க சொல்ல நம்ம சைடும் வந்து அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எஃப்ஐஐஸும் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் டவுனும் ஃபர்தராக ஒன்றும் ஆச்சு. இங்கே ஒரு சின்ன கன்சல்டேஷன் இருந்துச்சு. பட் இது எதுவுமே வந்து பெரிய கேண்டலாகவே இல்லை. எல்லாம் ரிஜெக்ஷன் ரேட்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இதிலலாம் உங்களுக்கு பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பில்லை. 2:30 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட். இன் பிட்வீன் ட்ரேட்ஸ் மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக இருக்கவங்க. ஸோ இங்கே எல்லாமே அக்குமுலேஷன் ஜோனாக தான் இருக்கும். இந்த டைம் ஃபுல்லாகவே இருந்து ட்ரெண்ட் எந்த பக்கம் ட்ராவல் ஆகுதோ 2:30 to 2:30 அந்த சைடு எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த ஜோனை பிரேக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பை சைடுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளோட 2 டார்கெட்ஸ் 51,450யும் 51,200ம் மார்க் பண்ணி வச்சுருந்தது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஃபர்தர் ஃபாலோ சொல்ல நம்ம இதில் எங்கே சப்போர்ட் அப்படின்றத 15 minutes செக் பண்ணி பார்க்க சொல்ல இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் நடந்துச்சுல நீங்கள் ப்ரீவியஸ் கேண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேஜர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் பெரிய மேஜராக மூவ் ஆச்சு. ஸோ இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆகி மறுபடியும் இங்கே எவ்வளோ ரிஜெக்ஷன் ரேட் மாதிரி இந்த இடத்துல. ஸோ இந்த ஏரியாவை நம்ம எடுத்துடணும்.
ஸோ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் லெவல்ஸ் எங்கே இறங்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 9th அனலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு நல்ல கன்சால்டேஷன் நடந்துச்சு, ரிஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் அதே இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு பவுன்ஸ் பேக் ஆச்சு. இது ஒரு வீக் ஜோன் தான் ஆக்சுவலாகவே, ஓகேங்களா. ஏன்னா இது மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷனை எடுத்திருக்கு இந்த இடத்துல இருந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா மேஜர் சப்போர்ட் ஏரியா வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெரிய ஃபால் இருக்குது, பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் நடத்துது, கேப் அப்போ ஓப்பன் ஆகி ரிஜெக்ஷன் ட்ரேட் நடந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக மண்டேக்கான மேஜர் சப்போர்ட்டாக வச்சுருக்கலாம், ப்ரீவியஸ் சப்போர்ட்டாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபால் இருக்கும்னு நினைக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா குளோபல் சீன் இன்னும் வீக்காக தான் இருக்குது. ஸோ சான்சஸ் ஆர் மோர் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு. மேஜர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்ஸை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் செல்லிங் சைடில் தான் மார்க்கெட் இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ஷன் ட்ரேட்ஸ் எப்போ மேலே போனாலும் ரிஜெக்ஷன் ட்ரேட்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா you will get a good risk reward. ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுமா, கேப் அப் ஓப்பன் ஆகுமா அப்படின்றது 2 கொஸ்டின் இருக்குது. குளோபல் நிறைய இப்போ இருக்கிற வழி நம்மளோட மார்க்கெட்டும் ஃப்ளாட் ஆர் கேப் டவுன் அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. சரி, கேப் டவுன் இருந்துச்சுன்னா இல்லை ஃப்ளாட் இருந்துச்சுன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். கேப் டவுன்னா 5450ன்றது இந்த ஏரியாவில் இருக்குது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம். ஃபஸ்ட்டு கேப் டவுன் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு 5 minutes கேண்டலில் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி டவுன்ஃபாலுக்கான ட்ரேட் பண்ணலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா ஆர் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகி 50% கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டிலும் க்ரீன் ஆகி இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட் கேண்டில் ரெட்டாக இருந்து செகண்ட் கேண்டில் க்ரீன் ஆகி இதை தாண்டிச்சுன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி மேலே போகலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா இதுதான், இங்கேருந்து மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் நடக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி போச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டலுக்கு அப்புறமா நம்மளுக்கு டார்கெட் இங்கேருந்து அங்கே வந்து ரிஜெக்ஷன் ட்ரேட் நடக்கும். சப்போஸ் இந்த சப்போர்ட்டை வந்து கேண்டில் ப்ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி நீங்கள் பார்த்து இந்த இடத்துல நெகட்டிவ் சைடு ட்ரெண்டாக பேரிஷ் சைடாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து கேப் டவுன் இருந்துச்சுன்னா, கேப் டவுன்லேயே 2 சினாரியோ நம்மகிட்ட இருக்குது. சப்போஸ் லாங் கேப் டவுன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை விட பெரிய கேப் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் நடக்கலாம். இந்த ட்ரேடுக்கும் இந்த ட்ரேடுக்கும் இன்பிட்வீனில் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கேப் டவுன் நடந்துச்சுன்னா
ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும், இது சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா மேலே போகும், இதுதான் டார்கெட்டாக இருக்கும். அந்த 5 மினிட்ஸ் கேண்டலில் ரெட் கேண்டலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் டார்கெட் 49,900. இதுதான் நெக்ஸ்ட் லெவலாகவே இருக்கும். ஸோ நம்ம 5450க்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ட்ரேட் பார்த்தோம். இன் பிட்வீனில் 5450யும் இல்லாமல் 50-200, 50-250, 50-250 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணணும். டார்கெட் எந்த இடத்துல இருக்குது? ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா மேலே புல்லிஷாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் மினிட் 5 மினிட்ஸ் கேண்டலில் 5450 அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும். மார்க்கெட் வந்து பேரிஷாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் போச்சுன்னா 49,900 இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். இன் பிட்வீனில் ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு மண்டே தான் தெரியும். இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா டார்கெட் சின்னது, பட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தர் ஃபாலுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன் பிட்வீன் ஓப்பன்ச்சுன்னா ஃபர்தர் ஃபாலுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய இதுபடி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 50-250 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாம், ஃபர்தர் டவுன் சைட் கிடைக்கலாம். இந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஃபஸ்ட்டு டார்கெட்டை தட்டுட்டு ரிஜெக்ஷன் ட்ரேட் நடக்கலாம். ஸோ இந்த 2 சினாரியோலையும் நெகட்டிவ் சைட் தான், பட் எந்த இடத்துல டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைட் போகுது அப்படின்றது தான் கன்சிட்ரேஷனு. இதை தவிர்த்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிடும். above 51 மார்க்கெட் above 51,800, 850 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரீ ஃபாலுக்கு வருமா சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தர் பை வந்து கொஞ்சம் டிலேவாக தான் நடக்கும், தவிர்த்து மண்டேவே நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃப்ரைடே ரொம்ப பெரிய ஃபால் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்டே வந்து ஈஸியாக கண்டினியூஷன் தான் நடக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஷன் ட்ரேடுக்கான பேட்டர்னை நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ட்ரேட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பாத் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஒரு பேட்டர்னை இங்கே வரைஞ்சி பார்த்துருவோம். சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட் ட்ரேட் 5450 ஓப்பன் ஆச்சுன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே போச்சு பார்த்தீங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா this one and this one இங்கே போயிட்டு ரிஜெக்ஷனுக்கான எல்லா பாசிட்டிவும் இருக்குது. சப்போஸ் நம்ம மறுபடியும் இந்த இடத்த ப்ரீச் பண்ணிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால்ன்றது ஈஸியாக 49,900க்கு ஈஸியாக வந்துடும். எப்போ மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை க்ராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் சைட்வேஸாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக சைட்வேஸாக மாறிடும். ஸோ இதுதான் ட்ரேட்ஸ் மண்டேக்கான ஒரு அனலைசேஷனாக இருக்கும்.
என்னோடய ஜட்ஜ்மெண்ட் படி நாளைக்கும் மண்டேவும் மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்கும் அன்டில் இந்த 51,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து be in negative side. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ண சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் மேஜர் சப்போர்ட் ஜோன். ஸோ உங்கள் ரிஸ்க் ரிவார்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண அதில் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபால் மண்டே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கேப் டவுன் நடக்கும். கேப் டவுன் நடந்துட்டு மறுபடியும் இன்னொரு பெரிய ஃபால்ன்றது உடனே கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ நீங்கள் இதே எதிர்பார்க்காதீங்க இவ்வளோ பெரிய ஃபால் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்ஸை எடுத்துகிட்டு போங்க. மண்டேக்கு அப்புறமா நம்மளோட மார்க்கெட் எப்படி இருக்குன்றத அப்புறமா தான் அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து மண்டேயோட பேட்டர்ன்றது ரொம்ப முக்கியமான. மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபாலாக இன்னொரு பெரிய ஃபால் இருக்கா, இல்லை சப்போர்ட்டில் இருந்து மறுபடியும் மேலே போகுதா அப்படின்றது, மேலே சப்போர்ட்லேருந்து மேலே போகுதா அப்படின்றத மண்டே தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ இருக்கிறபடி மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்குது. $49,900ன்றது ஒரு ஸ்மால் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 5450 நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ரேஞ்ச் இந்த 51ன்றது இட்ஸ் மோர் சைட்வேஸ் ஜோன். இவ்வளோ பெரிய ஃபால் வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா இன்னொரு ஃபால் இருந்துச்சு. அப்படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரெஸ்ட் ஜோனுக்கு போயிடும். சைட்வேஸ் ரெஸ்ட் ஜோன்ன்றது சைட்வேஸ் ஜோன் தான். ஸோ அந்த ஜோனில் போய்ட்டு கொஞ்சம் நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 1 or 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரெண்டிங் மூவ் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.